இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு 6 முக்கியமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 6மே பயங்கர ஃபயரான அப்டேட்ஸ் தான். ஒன்று, இலங்கைக்குள்ளே முதலாக கேபிள் கார் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மாதிரி எமிரேட்ஸினுடைய A350 என்ற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கொழும்பு ரூட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட், இலங்கைக்குள்ளே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட போது எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்துருக்குது. இந்த மாதிரியான ஒரு 6 முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் முதலிருந்தே தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அது எல்லாத்தையுமே என்னோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அங்கேயே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, முதலாவது அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள முதலாக இதுவரைக்கும் இல்லாத முதலாக கேபிள் கார் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இலங்கைக்குள்ள அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற ஒரு நோக்கத்தில் முதலாக இலங்கைக்குள்ள இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு இடைவெளி இருக்கக்கூடிய இடத்துல பயணிக்கக்கூடிய அந்த கேபிள் கார் திட்டம் தான் இப்போ முதலாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது. இது எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கோம் மட்டும் சொன்னால் 18 வருஷத்துக்கு முதலே, 18 வருடங்களுக்கு முதலே இதுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதை கொண்டு வரலாமன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் எங்கள் நாட்டுக்கு அந்தளவுக்கு முதலீடு செய்கிறதுக்கு யாருமே முன்வராதபடியாக இப்போ சைனாவும் அமெரிக்காவும் இந்த 2 நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்து அந்த திட்டத்தினுடைய முதல் கட்ட பணிகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்குது. அது நிறைவடைஞ்சதுக்கு பிறகு தான் இந்த திட்டம் இந்த விடயம் இப்போ வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்குது. இது எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கான்னு சொன்னால், இலங்கையினுடைய அம்புலுவவ என்ற இடத்துல இருக்கிற அம்புலுவவ ரிலீஜியஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி கம்ப்ளெக்ஸுக்கும் அம்புலுவவ மலை உச்சிக்கும் இந்த 2 இடத்துக்கு இடையில தான் 1.8 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில தான் இந்த கேபிள் கார் திட்டம் இலங்கைக்குள்ள முதலாக கொண்டு வரப்பட்டிருக்குது. இது மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆக பழைய ஒரு திட்டமாக இருந்தால் கூட எங்கட நாட்டுக்கு இது இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறபடியா கண்டிப்பாக இது அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். ஏன்னா ஒரு கேபிளில் போகும்போது எல்லாருமே நாங்கள் பார்த்துருப்போம், அது உங்களுக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போகும்போது, ஒரு கேபிளில் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்காக வருவார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. இதை யார் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவரான ஜி ஜெங்ஹோங் என்றவர் 23ஆம் தேதி இந்த இடத்துக்கு போய் மேற்பார்வை செய்ததுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார். இந்த திட்டத்தினுடைய முதல் கட்ட பணிகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்குது. அடுத்த கட்டமாக முழுமையாக நிறைவடைஞ்சதுக்கு பிறகு இது மக்களினுடைய பாவனைக்காகவும் சுற்றுலா பயணிகளுடைய பாவனைக்காகவும் திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஸோ உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம், நாட்டினுடைய சுற்றுலா பயணிகள் அதிகமாக ஈர்க்கிறதுக்கான வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது 2வது அப்டேட் என்னென்னு சொன்னால், எமிரேட்ஸ் உலகத்தினுடைய ஒரு பயங்கர ஃபேமஸான மிகப்பெரிய ஒரு விமான சேவை தான் இந்த UAE எமிரேட்ஸ். இந்த எமிரேட்ஸினுடைய A350 என்ற ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட் இப்போ இலங்கையினுடைய கொழும்பு ரூட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த A350ன்றது எமிரேட்ஸால் 2025ஆம் ஆண்டு தான் அதிகமாக அப்கிரேட் செய்யப்பட்ட ஒரு விமானம் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விமானம் கொழும்பு ரூட்டில் இயங்குறது எங்கள் நாட்டுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை இன்னும் ஈர்க்கிறதுக்கானதும் அதே மாதிரி அபிவிருத்தியினுடைய ஒரு பக்கமாகவும் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தால் நேற்று இந்த விடயம் சொல்லப்படுது. மார்ச் 25ஆம் தேதி முதலாக இந்த A350 என்ற ஏர்பஸ் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைஞ்சிருக்குது. இது இப்போ வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்குள்ளே வரக்கூடிய பயணிகளுக்கும் அதே மாதிரி இலங்கையிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பயணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுற ஒரு விடயமாக இருக்குது. ஓகே, அடுத்தது 3வது அப்டேட் என்னென்னு சொன்னால், இதுதான் பயங்கரமாக ஒரு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படுற விடயம். நீண்ட காலம்னு சொன்னால், இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பெரிய அளவில் சொல்லப்போனால் இந்த டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள், இது இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடியவர்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக் வேர்ல்டில் அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடியவர்களால் சொல்லப்போனால் யங்ஸ்டர்ஸால் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் இலோன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட்.
ஸ்டார்லிங்க்ன்ற அந்த இணைய சேவை வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட போகிறதா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இடைக்கால ஜனாதிபதியாக இருக்கும்போது இலோன் மஸ்கை சந்தித்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டதுக்கு பிறகு ஸ்டார்லிங் நிறுவனம் வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கான பணிகளை முன்னெடுத்திருந்தவே அந்த அடிப்படையில் வந்து இப்போ இலங்கையினுடைய TRCSL இலங்கையினுடைய தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவால் வந்து இந்த விடயம் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விடயமா இலங்கையினுடைய அமைச்சரவைக்கு தெரியப்படுத்தப்பட்டு இப்போ அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீஸ் அவர்களால் ஊடகங்களுக்கு சொல்லப்படுகிறது. இது எப்போ ஆரம்பிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஸ்டார்லிங் சேவை இலங்கைக்குள்ள ஆரம்பிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாமே அது விளைவுகள்னு சொன்னால் கெட்ட விஷயங்கள் இல்லை, இந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தனிப்பட்ட தகவல்கள் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே அரசாங்கத்தால் அது பார்க்கப்படும் சொல்லியும் அதிக ஹை ஸ்பீடான இன்டர்நெட்ல இருந்து லோ ஸ்பீடான இன்டர்நெட் வரைக்கும் இலங்கைக்குள்ள இந்த ஸ்டார்லிங்கால் வழங்கப்பட போகிறதா ஒரு விடயத்தை வந்து அமைச்சரவை பேச்சாளர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது கன்ஃபார்மாக ஏப்ரலில் ஆரம்பிக்கப்படுமன்ற மாதிரி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த விடயம் வந்து வருமா இருந்தால் அதிகமான கிராமப்புறங்களில் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து இந்த புதிய உலகத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன சொன்னால் எல்லா இடத்துலையுமே இருந்து சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்ளணுமன்ற ஒரு நோக்கத்தில் தான் இலோன் மஸ்கால இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்தியாவிலேயும் வந்து வந்திருக்குது. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருவீங்க, இந்தியாவில் ஏர்டெலும் ஜியோவும் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதான் ஸ்டார்லிங்கை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம்னு சொல்லி ஒரு பக்கமாக சர்ச்சையாகவும் போய் கொண்டிருக்குது, இன்னொரு பக்கமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் போய் கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு மிகப்பெரிய ஒரு மாசிவான இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ப்ரொஜெக்டில் வந்து கையெழுத்துன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்டா இந்தியாவினுடைய மார்க்கெட் வந்து பயங்கர பெருசு. அதனால ஏர்டெலும் ஜியோவும் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்டார்லிங் ப்ரொஜெக்டில் உள்ள வருதுன்னு சொன்னால் அந்த ஸ்டார்லிங்கினுடைய நெட்வொர்க் வந்து அதோட யூசேஜ் வந்து எவ்வளவுக்கு அதிகமாக இருக்க மட்டும் சொல்லி கற்பனை செஞ்சு பாருங்கள். அதுவும் இப்போ ட்ரம்பினுடைய கைக்குள்ளே இல்லை இலான் மஸ்கினுடைய கைக்குள்ளே ட்ரம்ப் இருக்கிற மாதிரியான செயற்பாடை வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் கொண்டு வரப்படும். இந்தியாவில் கொண்டு வரப்பட்டால் கட்டாயமாக இலங்கைக்குள்ளேயும் கொண்டு வரப்படும். ஸோ அப்படி இருந்தாலுமே ஒரு முக்கியமாக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விடயம் நடக்குதுன்னு போது ஒரு நல்ல விஷயமா இதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது 4வது அப்டேட் என்னென்னு சொன்னால் 2021 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது, ஒரு கடல் விபத்து. இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் முதலாவதாக அப்லோட் பண்ணி டிலீட் பண்ணின ஒரு வீடியோவும் இந்த வீடியோ தான். இலங்கைக்குள்ள 2021 ஆண்டு விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரசாயன கப்பல் கிட்டத்தட்ட 1488 கொள்கலனோட 1488 பெரிய கண்டெய்னர்ஸோட இலங்கைக்குள்ளே வந்த ஒரு ரசாயன கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு உள்ள வாரத்துக்கு முதலே கொழும்பு கடற்பரப்பில் தீப்பற்றி எரிஞ்சது. கிட்டத்தட்ட 13 நாட்கள் எரிந்தது. அந்த கப்பலுக்குள்ளே இருந்தது அதிகமான ரசாயனங்கள், அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான முக்கியமாக இந்த காஸ்மெட்டிக்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகமான பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அதை தாண்டி 25 டன்ஸ் நைட்ரிக் அமிலம் அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து இருந்தது, அந்த கப்பலுக்குள்ளே இருந்த அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ளே இருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு விபத்தாக இந்த விபத்து வந்து மாறி இருந்தது. அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள், பெரிய அளவில் கடலில் வந்து மாசுபாடுகள் ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கின ஒரு கப்பல் விபத்து தான் இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற அந்த ஒரு கப்பல் விபத்து. அந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சொல்லப்போனால் இது வந்து சைனாவால் அனுப்பப்பட்டது, அதனால தான் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்தியாவால் பெரிய சர்ச்சையாக அந்த விடயம் பேசப்பட்டது. அதே மாதிரி இலங்கைக்குள்ளேயும் சொல்லப்பட்டது. நான் எதுக்காக அந்த வீடியோவை டெலிட் பண்ணான்னு சொன்னால் அதனால தான் அந்த நேரத்தில் இலங்கைக்குள்ளே இந்த விடயத்தை பற்றி வந்து பெரும்பாலும் யாருமே கதைக்கக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு பக்கமாக சொல்லப்பட்டது. அதனால தான் அவர் முதலாவது வீடியோவாகவே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பிறகு டெலிட் பண்ணியிருந்தேன். என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளான இருக்கிறோம், அதனால் அதை வந்து நான் பிறகு டெலிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஆரம்பத்திலேருந்து அந்த ஒரு கதை. ஓகே, இந்த கப்பல் விபத்து தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விசாரணைகள், நீண்டகால விசாரணைகள் வந்து இப்போ வரைக்குமே போய்கொண்டு இருந்தது. இப்போ அதுக்கான ஒரு உறுதியான முடிவு வந்து வெளியாகிறது. அந்த விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தின ஒரு கப்பல் விபத்துனபடியாக இது பெரிய அளவில் பேசப்படுறபடியாக, ஸோ அந்த கப்பல் விபத்தினுடைய ஒரு முடிவு, அதுக்கான விபத்துக்கான காரணம் என்னென்னு சொல்லி முடிவாக இப்போ என்ன வெளியாகி இருக்குன்னு சொன்னால், அந்த கப்பலுக்குள்ளே அதிகமாக இருந்த இந்த நைட்ரிக் அமிலத்தில், நைட்ரிக் ஆசிட்டில் ஏற்பட்ட
ஒரு கசிவால தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குதா இப்போ ஒரு முடிவு வந்து வெளியாகிறது. சொல்லப்போனால் ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவும், நம்பக்கூடியதாகவும் இல்லை, நம்ப முடியாமல் இருக்கவும் முடியாத ஒரு முக்கியமான முடிவாக வந்து இந்த முடிவு வெளியாகிறது. அந்த கப்பல் விபத்துக்கு பிறகு ஏகப்பட்ட முறைப்பாடுகள், ஏகப்பட்ட கேசஸ் வந்து அந்த நிறுவனத்தின் மேலேயும் இலங்கையினுடைய முக்கியமான நிறுவனங்கள் மேலேயும் போடப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் அந்த கேசஸ் வந்து நிலுவையிலையும் போய்கொண்டிருக்குது. அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகள் கொடுக்கப்படணும், கடலில் ஏற்பட்ட அந்த சேதங்களுக்கான இழப்பீடுகள் கொடுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ அந்த அமிலங்கள் கடலுக்குள்ளே சேர்ந்தபடியாக எவ்வளவோ உயிரினங்கள் இறந்து போனபடியாக அதுக்கான இழப்பீடும் வந்து அந்த நிறுவனம் வழங்கப்படும் சொல்லி தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அந்த நிலைமையில் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினுடைய தீ விபத்துக்கான காரணமாக இந்த நைட்ரிக் ஆசிடினுடைய லீக் தான் காரணம்னு சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதுவும் வந்து இப்போங்கிற நாட்டுக்குள்ள வழியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்தது 5வது அப்டேட் என்னென்னு சொன்னால், இது வந்து நேற்றுக்கு முதல் நாள் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வெளியான ஒரு முக்கியமான ஒரு விடயம். யூகேயால் இலங்கையினுடைய போர்க்குற்றவாளிகள்னு சொல்லி, போர்க்குற்றத்துக்காக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்னு சொல்லி ஒரு 4 பேர் மேலே யூகே தடை விதிச்சிருக்குது. திரும்பவும் சொல்லப்போனால் இது வந்து வளமையாக நீண்ட காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான். 2009ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கறது, இல்லாட்டி நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்காக தொடர்ச்சியாக எல்லா விதமான முயற்சிகளுமே எடுக்கப்பட்டு கொண்டு தான் வருது. ஏனடா இங்கே நடந்த இனப்படுகொலை, அதே மாதிரி துஷ்பிரயோகங்கள், மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், இந்த மாதிரியான எல்லா விடயங்களுக்கான ஒரு முடிவை, ஒரு தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கணும். ஒரு பக்கமாக ஏதோ எங்களுக்கான ஒரு அதிகான ஒரு நீதியாவது, எங்கள் மேல் நடத்தப்பட்ட அத்துமீறலுக்கான ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கான ஒரு நீதியாவது கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அதுக்கான முழுமையான தீர்வு வந்து இன்றைக்கு வரைக்குமே கிடைக்கல. எல்லா விதமான முயற்சிகளும் தான் எடுக்கப்படுதே தவிர அதுக்கான தீர்வு வந்து இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஓகே, இந்த விடயத்தில் அதிகமாக எங்கள் மேலே கருணை காட்டக்கூடிய நாடுகள் எதுன்னு சொன்னால், ஒன்று கனடா, 2வது பிரித்தானியா, யூகே. இந்த 2 நாடுகள் தான். அதுக்குள்ள பிரித்தானியாவால் அந்த நேரத்தில் இலங்கையினுடைய முப்படைகளினுடைய தளபதிகளாக இருந்த 3 தளபதிகள் மேலேயும், ஒரு தமிழ் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு நபர் மேலேயும், யார் யாருன்னு சொன்னால், ஒன்று சவேந்திர சில்வா, 2வது ஜகத் ஜெயசூரிய, 3வது வசந்த கருணாகுட என்ற இந்த 3 முப்படைகளினுடைய தளபதிகள் மேலேயும், அதே மாதிரி விநாயகமூர்த்தி முரளிதரன், எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி சொல்ல போனால் கருணா அம்மான் என்று சொல்லப்படுற விநாயகமூர்த்தி முரளிதரன் இப்போ அரசியல் செயற்பாட்டாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் 4 பேர் மேலேயும் தான் யூகேயால் இந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடை வந்து பயணத்தடை, அதே மாதிரி அவர்களுடைய சொத்து முடக்கம், அதிகமான மனித உரிமை மீறல்கள், அத்துமீறிய மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டதாக சொல்லி தான் இந்த தடை வந்து இவர்கள் மேலே விதிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் மேலான இந்த போர்க்குற்றங்கள் இவர்கள் மேலே உறுதிப்படுத்தப்பட்டு இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லியும், அதே மாதிரி இந்த தண்டனையிலிருந்து இவர்கள் தப்பிச்சு கொள்றதுக்கான கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்கணுமென்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்குதா பிரித்தானியாவில் சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து இப்போ பயங்கரமான எதிர்ப்புகள் இலங்கைக்குள்ளே வடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இலங்கையினுடைய நாமல் ராஜபக்ச இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார், உதயன் கம்மன்பில எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து இது வந்து தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே எதிர்ப்பை வெளியிட்டு கொண்டு வரார்கள். அதே மாதிரி ஆதரவும் வந்து தமிழ் அரசியல் பக்கங்களில் இருந்தும் சொல்லப்படுது. அதே மாதிரி கனடாவினுடைய பக்கத்திலிருந்தும் ஆதரவு வந்து சொல்லப்படுது. இந்த தடையை விதித்ததுக்கான இது சரியான ஒரு விடயம்தான், தமிழ் மக்களுக்கான இந்த அநீதிக்கான ஒரு தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்க முடியுமன்ற மாதிரி ஒரு பக்கமாக ஆதரவாகவும் இதுக்கான விடயங்கள் வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்படி இருந்தாலுமே எப்போ அந்த முடிவு வரும், அந்த நீதி எங்களுக்கு எப்போ கிடைக்கும்ன்றதான் தமிழ் மக்களாகிய எங்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இப்போ பொதுவாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவு வருதுன்றதை. ஓகே, கடைசி 6வது அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக பேசப்பட்ட இலங்கையினுடைய முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் அவர் தொடர்பான ஒரு அப்டேட் தான். அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறார். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார்கள். அந்த உத்தரவின் பேரில் ஜெயிலில் இருக்கிற முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் தனக்கு வந்து ஜெயில் சாப்பாடு வேணாம், வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி வீட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்படாது. அது அவ்வளோ இலகுவான விடயம் இல்லை. அதுக்கான சரியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டு தான் இப்போ அந்த அனுமதி வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இப்போ அவருடைய அந்த ஐஜிபி பதவி, அவர் முன்னாள் ஐஜிபி என்றபடியா அந்த ஐஜிபி என்ற அந்த பதவியையே பதவி நீக்கம் செய்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய 115 உறுப்பினர்கள் கையெழுத்து வச்சு ஒரு கோரிக்கையை வந்து சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார்கள்.
உடனடியாக அவருடைய ஐஜிபி பதவி இல்லாமக்கப்படணும், அப்போ தான் அவருக்கான சரியான தண்டனை வழங்கப்படும்ன்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ மோசமாக இருந்த ஒரு நபருக்கு இந்த ஐஜிபி என்ற பதவியில் இருக்கிறதுக்கான தகுதி இல்லை என்று சொல்லி தான் அந்த முறைப்பாடு, அந்த கோரிக்கை வந்து சபாநாயகர்கிட்ட இப்போ கையளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கோரிக்கை வந்து பாராளுமன்றத்தில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இல்லாட்டி 8ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி நலிந்த ஜெயதீஷ் அவர்களால் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது வரும்போது தான் அந்த விவாதங்கள், ஏன்னா இதில் விவாதம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவரும் இதுக்கு வந்து முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறார். நானும் அதுக்கான ஆதரவை கொடுக்குறோம், எங்களுடைய கட்சியும் ஆதரவை கொடுக்கும்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய அந்த ஐஜிபி பதவி வந்து பறிபோகும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. எவ்வளவுக்கு அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அழுத்தங்கள் வந்து முன்னாள் ஐஜிபி தேசபந்து தினகரன் மேலே இப்போ கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த 6 அப்டேட்ஸ் தான் இப்போ நாட்டுக்குள்ளே இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். அதுதான் இந்த வீடியோ கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கிளறி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்ஸோட உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.